Thank you, Holy Spirit. Hallelujah. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் காண்பாய். ஹல்லேலூயா. வசனத்தை நாம் வாசித்ததை நாம் கவனித்தோம். இங்கே மரியாளிடத்தில் காபிரியல் தூதன் பேசுகிற நற்சாட்சி என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. மரியாளை நம்ப வைப்பதற்காக மரியாளுக்கு சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை காபிரியல் தூதன் மரியாளிடத்தில் வந்து சொல்லுகிறான். நீ ஒரு கர்ப்பத்தை தரிக்க போகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இவள் பயந்து போகிறாள். எப்படி இது ஆகும்? ஹல்லேலூயா. நான் புருஷனை அறியேனே, இதெல்லாம் எப்படி சம்பவிக்கும் என்று காபிரியல் தூதனிடத்தில் கேட்கிறார். அப்போ காபிரியல் தூதன் பரிசுத்த ஆவியார் உண்மையை நிழலிடுவார், உன் கர்ப்பம் உற்பவிக்கப்படும் என்று சில சம்பவங்களை சொல்லிகிட்டே வர்றார் அவர். ஹல்லேலூயா. அப்போது திடீர்னு ஒரு சாட்சி சொல்கிறார். மரியாளே, நான் சொல்லுகிற சாட்சி கவனி. உன் இனத்தாளாகிய எலிசபெத்து அவள் வயது சென்றவள். ஹல்லேலூயா. அவருடைய கணவர் சகரியாவும் வயது சென்றவர்கள். 2 பேரும் அந்த தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். சரீரம் ஒடுங்கி போகின அந்த அவர்களுக்கு தேவன் ஒரு புத்திரனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது அவள் பெயர் எலிசபெத்தாய் இருந்தாலும் அவள் தகுதியற்றவள் என்று அநேகரால், அதாவது மலடி என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு பெயர், அதான் அந்த வசனத்தை சொல்றார் பாரு, ஆண்டவர் சொல்றார் பாருங்க. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஹல்லேலூயா. அதாவது தகுதி இல்லாதவள். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவளை தகுதிப்படுத்துவது தேவனுடைய செயல். நடக்கக்கூடாததை நடத்தி வைப்பது தேவனுடைய செயல். ஆகாததை நிறைவேற்றுவது தேவனுடைய செயல். முடியாதது என்று நாம் நினைக்கலாம், கர்த்தர் அதை முடித்து வைப்பது தான் தேவ செயல். அதுதான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. சொல்கிறோம், அந்த சாட்சியை சொல்கிறோம். உன்னுடைய சொந்தக்காரர் எலிசபெத் தெரியுமா? அந்த மாதிரி எவ்வளோ காலம் பிள்ளையே பிறகுல ஆசாரி ஒன்று செய்கிறாங்க இத்தனைக்கும். ஆனால் அவர்கள் உண்மை உள்ளவர்கள், உத்தமர்கள், ஜெபிப்பதில் தரித்திருந்தவர்கள் அந்த குடும்பம், சகரியாவும் எலிசபெத்தும். ஆனால் தேவன் அவர்களை சில காலத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தள்ளி வைக்கிறார். எல்லாமே தேவ சித்தம் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நமக்கு எது நிறைவேறவில்லையே, இது நடக்கலேன்னு நாம் நினைக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. இப்போது நமக்கு அது சோதனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். நிறைவேறலே என்ற ஒரு ஏக்கம் தாக இருக்கலாம். கர்த்தருக்கு நம்மை விட கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு எதை எப்போ செய்யணும்னு சகரியாவும் எலிசபெத்தும் பல காலமாய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கார்கள். உத்தமம் உள்ள சன்மார்க்கமான ஒரு குடும்பம். ஆசாரிய ஊழியை செய்கிறார்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியை செய்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் துணையாக இருக்குமே என்று அதற்காக மன்றாட்டி வைக்கிறார்கள். தேவன் இணங்கவில்லை. தேவன் செவி கொடுத்தார், ஆனால் அது சம்மதிக்கவில்லை. தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு காபிரியல் மரியாளிடத்தில்.
உன் இனத்தாளா இருக்க எலிசபெத்து மறுபடின்னு சொன்னாங்களே, உனக்கு தெரியுமோ, சொந்தக்கார பொண்ணு தானே, ஆனால் வயது சென்றவள் ஆச்சே, தகுதி இல்லாதவள் ஆச்சே, அந்த சரீரம் அப்படிப்பட்ட சரீரம் இல்லையே, ஒடுங்கி போன சரீரம் ஆச்சே, அந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. வயது சென்ற அந்த சரீரத்தையே தேவன் உயிர்ப்பித்த அந்த எலிசபெத்து இப்போ எத்தனாவது மாதம்ன்றாரு? 6வது மாதம். மரியாளே கவனி, உனக்கு செய்வது என்பது தேவனால் ஈஸியானது, இல்லை சுலபமானது, தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லைன்னு. உடனே அவர் சொல்றா பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தை வாக்குத்தத்தங்களா இருந்தாலும், உங்களை ஆசீர்வதிப்பதாக இருந்தாலும், அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது உங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. சந்தேகப்பட்டாக சந்தேகம் சந்தேகமாகவே இருக்கும். அது வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றாது. சந்தேகம் ஒரு தடையாகவே இருக்கும். இங்க அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரம், சாட்சி சொன்ன மாத்திரத்தில், உன் இனத்தாலாகிய எலிசபெத்து மறுபடியும் சொன்னார்களே, அந்த எலிசபெத்து சங்கம் தெரியுமா, இப்போ எத்தனாவது மாதம் தெரியுமா? அவளுக்கு 6வது மாதத்தை கர்ப்பத்தை சுமந்து இருக்கிறாள். உடனே மரியாளுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை. அல்லேலூயா. அவ்வளவுக்கு அவ்வளவா தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, தேவன் கொடுக்கிற நல் வார்த்தைகளுக்கு நாம் ஆண்டவரே உம்முடைய அடிமை ஆண்டவரே என்று எவ்வளவுக்கெல்லாம் நம்ம பாதத்தில் தாழ்த்துகிறோமோ, நிச்சயமாக வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் நடக்கும். நீ நினைத்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னை வெட்டப்படுத்துவதற்காக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கவில்லை. நீ அவமானப்படுவதற்கு, வேதனைப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொண்டு உங்களை பாவத்திலிருந்து மீட்கவில்லை. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை பரிபூர்ணத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காகத்தான். கால தாமதமானாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அப்படியாக மரியாளுக்கு காபிரியேல் தூதன் சாட்சி சொல்றான். ஏன் என்ன வார்த்தை? அது 37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்லுறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நம்மளால முடியாது. நம்மளால முடியுமா? எத்தனை டாக்டருங்க பார்க்குறாங்க, சில வியாதிகளை நம்ம கேள்விப்படும் மருத்துவத்தில். இப்போ என்னென்னவோ வந்துடுச்சு விஞ்ஞானத்தில், என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுறான். கர்த்தர் சொத்து சில வியாதிகளை இப்போ கூட கண்டுபிடிக்கவே முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகப்படுத்த முடியாத வியாதிகள் நிறைய இருக்கிறது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துறார். மனிதனால் கூடும். அல்லேலூயா சொல்லுமா, ஆச்சரியம் இல்லை? நம் தேவன் நம்மை பிரித்தெடுத்தபடியினாலே மனிதனால் கூடாதது தேவனால் கூடும்னாக்கா, அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். மனிதனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? நம்ம அடிக்கடி வாசிச்சிருப்போம். மார்க் 9:23 வாசிக்கலாம். மாறுவோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. தேவனால் எல்லாம் கூடும் தான். விசுவாசிக்கிற விசுவாசியே உன்னாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. எல்லாமே கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சங்கீதக்காரன் சொல்றாரு 119 அதிகாரம் 18 வசனத்துல, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு
என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அந்த விசுவாசம், உங்கள் விசுவாசம் என்பதை காட்டிலும் ஒரு ஸ்திரீயிடத்தில் சொல்லுகிறாள், மகளுடைய வேதனைகளை அவளால் தாங்க முடியல, என் மகள் மரண வேதனைப்படுகிறாள் என்று ஆண்டவர் பின்பாக கதறிக்கொண்டு வருகிற அந்த ஸ்திரியை பார்த்து அமைதியாகவே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அமைதியையும் பொறுமையும் கர்த்தர் பார்த்து, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. அவ்வளவுக்கு அளவாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் பொறுமையோடு இருக்கிறோமோ, நம்முடைய விசுவாசத்தின் வல்லமை மிகவும் பெரியது. சைலண்டான விசுவாசம், ஆர்ப்பரிப்பில்லாத விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசம் சொல்ல முடியுமா? நம்முடைய விசுவாச அறிக்கைகள் தான் ஆர்ப்பாட்டமாக வரும். நல்லா கவனிங்க. இது நடக்குமா இது நடக்காதா என்று பேசுகிற அந்த உள்ளத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சகரியாவின் வாயை என்ன பண்ற தேவன் மூடுகிறார், பேசாமல் இருக்கும்படியாக. பிள்ளை பிறக்கும் வரையிலும் நீ ஊமையாய் இருக்கணும். ஏன்? அவன் ஏதாவது சொல்லிட்டாக்கா தேவனுடைய செயல்களுக்கு தடையா இருக்கும். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்யல பல கிராமங்களுக்கு. ஏன்? அவள் விசுவாசிக்கவில்லை, அவரால் செய்ய முடியவில்லை. அந்த நாம விசுவாசித்தால் தான். அல்லேலூயா. அந்த காபிரியேல் சில சாட்சிகளை எலிசபெத்தை குறித்து சொல்லி அவளிடத்தை சொல்லுகிறார். அப்போ மரியாள் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள் அன்பு பிள்ளை, ரொம்ப கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு, உங்களுடைய வார்த்தையை சங்கீதக்காரர் சொல்றாரு பார்க்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது விசுவாச கண்களோடு பார்க்கணும். இப்போ நம்ம பைபிள் படிக்கிறோம், நடக்கும் இவர்களால் நடத்தின என் தேவன் எனக்கும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு படித்தால் தான் அந்த வேத புத்தகத்தில் ரகசியங்கள் மனசில் படியும், அந்த அற்புதம் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வேத புத்தகத்தை எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் பிரஜாதியின் மக்கள் கூட படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு, அந்த அற்புதம், அந்த அதிசயம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஏனென்றால் அவர்கள் விசுவாச கண்களினாலே படிக்கவில்லை, மாம்ச கண்களினாலே படித்து இதில் எதை குற்றம் பிடிக்கலாம் என்று குற்றத்திற்காக படிக்கிறார்களே தவிர தேவன் செய்த அதிசயங்களை பார்க்கும்படியாக அவர்கள் படிக்கவில்லை. ஆகையினாலே அவர்கள் ரட்சிப்புக்கு இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். தான் பவுல் சொல்றாரு, வேதத்தின் ரகசியங்களை காணும்படியாக என் கண்களை. அப்படி நம்ம வேதத்தில் பிரசங்கம் எதற்காக? பரிசுத்தவான்களை குறித்து, பரிசுத்த வாட்டிகளை குறித்து தேவன் ஏன் பிரசங்கத்தில் வெளிப்படுத்துகிறார்? வேதத்தின் அதிசயங்களை நம்ம கேட்க கேட்க அவர்களுக்கு செய்த தேவன் எனக்கும் நிச்சயமாய் செய்வார். விசுவாசம் வருது பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் மிகவும் நம் வாழ்க்கையில் அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படணும், அதுதான் அவருடைய சித்தம். எப்படி மகிமைப்பட முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நல்லா ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஒரு பையன் நல்லா படிக்கல, ஓரளவுக்கு படிக்கிறான்னு வச்சுங்க, டீச்சருக்கு யார் மேலே கவனம் போகும்? படிக்காத மேலே கொஞ்சம் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? கவனத்தை படிப்பின் பக்கமாக இழுக்கும்படியாக அவனுக்கு அந்த வாத்தியார் சில ஆலோசனைகள் கொடுத்து, அவன் பார் நல்லா படிக்கிறாமா, நீயும் அந்தமாரி படி, உங்கள் அப்பா அம்மா அமுச்சிக்கிறாங்க நல்ல மாதிரியா படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? அவனை உற்சாகப்படுத்துவார்கள், சில சிக்ஷைகளும் கொடுப்பார்கள், சில தண்டனைகளும் கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஏன்? அவன் தெளிவு பெறணும், அவன் படித்து நல்லவனாக மாறணும், பாஸ் ஆகணும் என்பதற்காக. அதே போல் படித்தவனை பற்றி
அன்பு இருக்குமே தவிர அவன் மேலே அவ்வளோ ஈடுபாடு இருக்காது. ஈடுபாடுனாக்கா நிச்சயமாக அவன் கவனிக்கிறான், அவன் தேறி விடுவான் என்று சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதை போலத்தான் நமக்கு சோதனையை நமக்கு தேவன் அனுமதிக்கும் பொழுது தான் நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சோதனை இல்லாத வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த வாழ்க்கையில் டேஸ்டே இருக்காது. போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா தேவன் நமக்கு செய்த நன்மைகளை புரிந்து கொள்ளவே முடியாது. எதிர்ப்புகள் பலவீனங்கள் இல்லைன்னு வச்சுங்க, வாழ்க்கையில தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறாரா என்பதை மறந்து விடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு என் சரீரத்தில் ஒரு பலவீனம் வருதுன்னா அது நான் மருத்துவரால் நாடுறது பரவாயில்ல. ஆனால் மருத்துவத்தை நாடுறது தவிர என் தேவனத்தில் நான் நாடுறேன். பத்தியா ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சுகம் இருக்குதுப்பா. அல்லேலூயா. என் சரீரத்திட்டு அகல முடியாது, நான் விரும்புகிறேன், அது அகற்றும் என்று சொல்லும்போது அப்போ அந்த சுகவீனம் என்னை விட்டு விலகும்போது தான் தேவனத்தில் இன்னும் கிட்டி சேரும்படியான ஒரு காரியத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன். தேவனுக்கு தெரியும் என் சரீரத்தில் ஏன் உபத்திரத்தை அனுமதிக்கிறார் என்பது எனக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அல்லேலூயா சொல்லுமா? என் வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது என்றால் எனக்கு தெரியுது, தேவனுடைய அனுமதி இல்லாமல் இது வராது என்பது எனக்கு தெரிகிறது. இதை ரொம்ப கவனிக்கணும். என் வாழ்க்கையில் போராட்டங்கள், எதிர்ப்புகள், குறைவுகள் இதெல்லாம் வருதுனாக்கா இதெல்லாம் வருதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் தேவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நிறைய பேர் மனக்கண்கள் கூட இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனையே. எப்படி விசுவாசம் வரும்? என்னை அழித்தவர் உண்மையில்லவர், முடிவு பொருந்தும் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை மனசில் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், நம் வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, எது நிகழ்ந்தாலும் சரி, பரலோக தேவனுக்கு முன்பாக எல்லாமே நடக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நடத்த சில காலம் அனுமதிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் அப்புறம் போகையில் என்ன குருடன்? அவர் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஹல்லேலூயா. ஒரு குருடன் இருக்கிறான், பிறவிலேயே அவன் குருடன். அப்போ அவனுக்கு பார்வையே தெரியாது, அவனுக்கு ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ அவனை அழைச்சிட்டு வராங்க, இயேசு இடத்துல அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஆண்டவருக்கு கேட்குறாங்க, ஆண்டவரே குருடனாக்குறானே, குழந்தையிலேருந்து பிறப்பிலேருந்து பிறந்ததுலேருந்தே கூட இது அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா இல்லை இவன் செய்த பாவமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க அப்பா அம்மாவும் பாவம் செய்யலை, இவனும் பாவம் செய்யலை. தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய அதிசயங்கள் இவன் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இவனை கர்த்தர் என்னவா பிறக்க வைத்தாராம்? குருடனாய் பிறக்க வைத்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதே தான் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, நம் வாழ்க்கையில் தேவன் நமக்காக காரியம் செய்வதற்காக சில நமக்கு வேண்டாத சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. கவனிக்கணும். நாம தான் நீ எனக்கு தான் நடந்துச்சு, எனக்கு தான் துக்கம், எனக்கு தான் கவலை, எனக்கு தான் பாடி, எனக்கு தான் பலவீனம், எனக்கு தான் குறைவு, எனக்கு தான் தரித்திரம், எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே நம்ம குறுகி போய் விடுகிறோம். இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, அல்லேலூயா, குடலான அந்த கண்களுக்கு அவனும் பொறுப்பில்லை, அவன் தாயும் தகப்பனும் பொறுப்பில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம நீதியாய் வாழ்கிறபடினாலே, அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்கிற மகளே மகனே, உன் வாழ்க்கையில ஒரு உபத்திரம் என்றால்
தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காக அனுமதிக்கிறார். யோபு இதை தெரிந்து கொள்ளலாமே. யோபின் வாழ்க்கையில் அவன் சன்மார்க்கன், அல்லேலூயா சொல்லுமா, உத்தமன், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு என்ன பண்றவன், பயப்படுகிறான். அவனுக்கு எவ்வளவா சோதனைகள், அந்த ஊரே அவனை கேவலப்படுத்துகிறது. கட்டின மனைவியே அவனை கேவலப்படுத்துகிறார். நண்பர்களே பாராட்டுவது போல துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோபு அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வதித்தார். பாருங்க, யோபு எப்படி ஆசீர்வதித்தாரா, இரட்டத்தனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு குறைவுகள், அவ்வளவு அவமானங்கள் எல்லாமே சகித்த யோபு கர்த்தரை அனுமதித்தாரே. அல்லேலூயா சொல்லுமா. இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். நீதிமான்களின் கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். அப்போ அவங்க வீட்டில் எந்த சோதனையும் இல்லையா, யாருக்கும் பலவீனம் இல்லையா, யாருக்கும் போராட்டம் இல்லையா, குறைவு இல்லையா, இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். உம்மையாய் பற்றி கொண்டுள்ள மனதை உடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் என்னத்தை கொடுப்பீர், பூரண சமாதானத்தை கொடுப்பீர். யோபு அப்படித்தான், கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் அந்த பிறவி குருடனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாரு, உமிழ்நீரினால ஒரு சேரை உண்டாக்கி துப்பி அருகாமையிலே ஒரு சேரை உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அந்த குருடனுடைய கண்கள் மேலே தடவுறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. தடவி சீலோம் குளத்தில் போய் கழுவுன்றார் ஆண்டவர். எப்படி நாகமான் வாழ்க்கையில் யோதா நதியிலே 7 முறை என்ன பண்ணு ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லும்போது அவன் அசட்டியாய் போயிட்டு அப்புறம் ஒரு அந்த இராணுவத்தை பணிபுரிகிற ஒரு சேவகன் சொன்ன பிரகாரமாக அவன் செய்தான், சுகமானான். அதே போல இவன் எந்த கேள்வியும் கேட்கல. அல்லேலூயா சொல்லுவோமா. சிலவாம் அனுப்பப்பட்ட அந்த குளத்திற்கு போய் உன் கண்களை கழுவு, கண்கள் திறக்கப்படும் என்று போகிறான். அவனை அழிச்சிட்டு போகிறாங்க, கூட போகிற நம்புகிறாங்க. பாருங்க, அப்படியே சேர கண்களில் வாரி பூசி அனுப்புகிறார் தேவன். எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குமா, நடக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வழி தெரியாத ஒரு பாதை, வாழ்க்கை தெரியாத ஒரு வாழ்க்கை, தடுமாறின ஒரு சம்பவம். கர்த்தர் சேர் உண்டாக்கி கண்களில் தடவி போய் கழுவுன்றார். போய் கழுவுறான், கண்கள் திறக்கப்படுது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி ஆகும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 31ஆம் வசனம், 34ஆம் வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. இல்ல 31 வாசிக்கலாமா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரே என்றான். அடுத்த வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனே புறம்பே தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. இவன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. எப்போது கர்த்தர் சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசி போய் கழுவுன்னு அவன் எப்போ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ அப்போவே அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவுக்குள்ள கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
அல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அது ஒன்று தான். விசுவாசம் இருக்கிறது, விசுவாசத்திற்கேற்ற கிரியைகள் முக்கியம். இங்கே இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இது நடக்கக்கூடாத காரியம், நடக்கவே நடக்காது. உலகம் தோன்றினது முதல் இப்படி ஒரு பார்வை அடைந்தவனே நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. நீ பிறவி கூடனாச்சே, நீ கூடாய் நின்று இந்த ஓரமா பிச்சை எடுத்து கொண்டிருந்தாயே, உனக்கு எப்படி கண்கள் வந்து? எல்லாரும் கேட்குறாங்க, உனக்கு எப்படி கண்கள் வந்து? யார் பார்க்குறோம், நீ கூடனாச்சு, எப்படி உனக்கு கண்ணு வந்துச்சு? ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ நம்ம கூட சரி, நம்ம வாழ்கிற உலகத்தில் சின்னலேருந்து யாருன்னா குடலாக இருந்து கண்ணு திறந்த ரொம்ப ஆச்சரியம். இந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஆப்ரேஷன் பண்ண வந்தேன்னு சொல்லுவாங்க. அதான் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே கிடையாது. இப்போது பிறவி கூடலுக்கு பார்வை கிடைப்பது என்பது மருத்துவத்தால் கூடாத காரியம். அல்லேலூயா சொல்லுமா? தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் 40 வயசில் எழுத்தே தெரியாது எனக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்டிப்பாக கண்ணாடி நீங்கள் 24 மணி நேரம் கண்ணாடி போடணுன்ட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் 24 மணி நேரம் கண்ணாடி போட தான் எழுத்த பார்க்க முடியும். நாங்கள் 24 மணி நேரம் நீங்கள் கண்ணாடி போட தான் வெளியவே போக முடியும். நாங்கள் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ கண்ணாடி எடுத்துகிட்டு இருக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னும் கண்ணாடி இல்லாமல் படிக்கிறாங்க. இப்போட கண்ணாடி இல்லாமல் படிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மேன்மைக்காக சொல்லுகிறேன். கர்த்தர் நான் மகிமைப்படட்டும். எனக்கு 40 வயசில் கண்ணு பாதி போட்டு போயிடுச்சு. உண்மையாலுமே கண்ணாடி போட்டுன்னு தான். அதாவது அந்த கண்ணாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி அப்படியே கெட்டியாக இருக்கும். அந்த கண்ணாடி 70 வயசில் கண்ணாடி இல்லாமல் நடக்க வைக்கிறார். வண்டி ஓட்ட வைக்கிறாரு. நைட்டில் போகிறேன் வரேன். ஒரு டைமில் கண்ணாடியே வந்துட்டு 2 வீலர் அம்மா வச்சுன்னு உட்காந்து வந்துடுறேன். அட கலா மறந்துட்டேன். அல்லேலூயா. அந்தளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய பார்வையை காண்பாய். அல்லேலூயா. இங்கே அவனை அப்படி கேள்வி கேட்டு, எப்படி உனக்கு பார்வை வந்தது, ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, கேள்வி மேலே கேள்வி. அவன் சொல்கிறான், என்ன நீங்கள் சும்மானு கேட்டீங்க. ஒருத்தர் வந்தார், சேரத்து கண்ணில் பூசினார், சுகம் கட்சிச்சு, இப்போ நான் நல்லா இருக்கிறேன். அவர் எதா எனக்கு தெரியாது. உடனே அங்கே பெரிய பெரிய வல்லுநர்கள் வேத வல்லுநர்கள் வராங்க. இது ஓய்வு நாளாச்சே, இந்த ஓய்வு நாளில் அந்த வேலையை செய்யக்கூடாது. எப்படி உன் கண்ணை யார் தேர்ந்தது? தேவனால் மனுஷன் இல்லை, அவன் யாரோ ஒருத்தன். எங்கே அவன் ஏது தேடுறாங்க? யாரை தேடுறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவனுக்காக எங்கே யாருன்னு என்ன சும்மா என்ன கேட்டுங்க, நீங்கள் என்ன விசுவாசிக்க போகிறீங்களா அவரை அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. இவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்தார், சேர் எடுத்தார், பூச. என்ன நீ எல்லார்கிட்டையும் இதே சொல்லிக்கிறியா? ஏதோ அவங்க அப்பா அம்மா. அல்லேலூயா சொல்லுமா? அவங்க அப்பா அம்மாட்ட போகிறாங்க. இங்கே வாங்க 2 பேரும் வெளியே. எப்படி உன் புள்ளி கணத்து உங்களை கடை தான் தெரியும். அவனை கடை எப்பவும் சேருன்னுக்கிறான். நீங்கள் வாங்க வெளியே. அவங்களுக்கு ஒரு பயம். அட்டாடா வெடவெடுத்து வெளியே வராங்க. ஏன்னா சேவரு தெரிஞ்சுட்டா கிறிஸ்து நாம தான் எந்த அற்புதம் செய்தாலும் உடனே தண்டனை. அவங்களுக்கு ஆண்டவர் நேசா வரும், உடனே தண்டனை. ஆண்டவர் பேர் சொன்னால் உடனே தண்டனை. இல்லையா வெளியே வராங்க 2 பேரும். அப்பா அம்மா வந்து, எனக்கு தெரியாதியா, அவன் தான் வயசு பையனாச்சே, அவனுக்கு கேள்வி, அவன் விவரமாக சொல்ல. எங்களை கேட்டால் வயசானவங்க எங்களுக்கு என்ன தெரியும். அல்லேலூயா. சரி இங்கே கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு திருப்பி அவங்ககிட்டே போகிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். 37 வசனத்தை வாசிக்கலாம். இல்லை 35 வாசிக்கலாம். அவனை அவர்கள் புறமே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். அல்லேலூயா சொல்லுமா? சுகத்தை கொடுத்தவரே அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயான்னு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தவரே எதிர்க்க பண்ணி கேட்குறாரு. அப்படின்னா யார் ஆண்டவர்? யாரை கேட்குறான்? ஆண்டவரே கேட்குறான். கண்களை திறந்தவரே கேட்குறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி,
நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனேன், நான் தான் அதுன்றார் ஆண்டவர். தன்னை வெளிப்படுத்துகிறார் அவனிடத்தில். அப்போ அவன் சொல்றதை கவனிங்க. உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஏனென்றால் எப்போ தேவன் தம்மை வெளிப்படுத்தினாரோ, உனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் நான் தான். எனக்கா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கண்ணில் என்ன பூசி அமிச்சிட்டாரு, சேர பூசி அமிச்சிட்டாரு. அதோடு அவன் பார்க்கல. அவன் சீலோவாம் குளத்தில் போய் கழும்போது தான் அவன் கண்கள் திறக்கப்படுது. இந்த சேரலாம் பூசந்தி யாருன்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்க்க வந்து நிற்கிறாரு. இவனை எல்லாரும் கேள்வி கட்டு வெறுத்து போய் அவன் வரும்பொழுது ஆண்டவனுக்காக, தேவனுடைய குமாரனாகி அவரிடத்துல நீ விசுவாசமாக இருக்கிறாயா? அப்படின்னா யார் ஆண்டவரே? இதோ நிற்கிறேனே நான் தான் அந்த இயேசுன்னு சொன்ன பிற்பாடு அவர் காலிலே விழுந்து ஆண்டவரே என்று பணிந்து கொள்ளுகிறானாம். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குதுனாக்கா ஏதோ நம்ம அசட்டியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த நன்மைகள் வந்தாலும், எந்த பாதுகாப்புக்கு வந்தாலும், எந்த சுகம் கிடைத்தாலும் முதலிலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவது தவிர சிறந்த ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறான். அடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குடராகும்படியாகும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவன் தொட்டு அவன் கண்களில் சேற்று பூசி சிலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. கவனிங்கள். ஆனால் அவன்கிட்ட கேள்வி கேட்டார்களே, அவர்கள் சொல்லுகிறது கவனிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். முப்பத்தி 4ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க யார்? சொன்னவங்க தான் பாவிகள். சொன்னவர்கள் யார்? அவர்கள் பாவிகள். ஆனால் குருடன் யாரு? நீதிமானாய் மாற்றப்பட்டான். அந்த பாவிகள் நீதிமானாய் மாற்றப்பட்ட அவனை பார்த்து, பாவியாய் இருக்கிற நீ எனக்கு போதிக்கலாமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை அதான் வாசித்தோம் நம்ம. அப்படி இயேசு காணாதவர் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குடராகும்படியாகும் நியாய தீர்ப்பு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர்கள் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குடரோ என்றார்கள். அல்லேலூயா. இப்போ என்ன இது அர்த்தம்னாக்கா, இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பழைய நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த மக்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அல்லேலூயா. யார் ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து, என் பாவங்களுக்காக நீர் உலகத்தில் பிறந்தீர், என் பாவங்களுக்காக உலகத்தில் மரித்தீர், என் பாவங்களுக்காக நீர் உயிர் தெழுந்த தேவன் என்பதை, என் பாவங்கள் மன்னிக்கும்படியாக வந்த தெய்வம் நீர் ஒருவரே என்று யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னாக்கா நான் பாவமே இல்லைன்னு சொல்லிட்ட பிற்பாடு அப்புறம் எப்படி மன்னிக்க முடியும்? நான் பாவி இல்லை என்று சொன்னாக்கா எப்படி மன்னிக்க முடியும்? நான் பாவி என்று விசுவாசித்தால்தான், அதுக்கும் விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. இவருடைய விசுவாசம் வேணாக்கா நான் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட்டேன் என்று இல்லை. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான் பூரணம் அடைவதில் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் நியாயப்பிரமாணம் நீதிமானாய் மாறின இந்த பாவிகள்
நீதிமானாய் மாற்றப்பட்ட இந்த குருடனை பார்த்து பாவி என்று அவனை குற்றப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் குருடர்கள். அல்லேலூயா. அவர்கள் காண்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் காணவே மாட்டார்கள். ஆனால் நாங்கள் காண வேண்டும் என்று சொல்ல கண்டிப்பாக காண்பீர்கள் என்று சொல்றார். அதாவது ஆண்டவரே நான் பாவியாக இருக்கேன். அதாவது இப்படி சொன்னால் புரியும், வயதில் அப்படி தான் சொல்கிறது. வைத்தியனுக்கு யார் தேவை? பிணியாளிகளுக்கு யார் தேவை? டாக்டருக்கு தான், நோயாளிக்கு தான் டாக்டர் தேவை. அதே போல் பாவி என்று வருபவர்களுக்கு தான் மருத்துவர் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. புரியுதா அப்போ சொல்கிறது? இப்போ நான் வியாதி உள்ளவன் என்று நாம் மருத்துவரிடத்தில் போனால்தான் அவர் அதற்கு உதவி செய்ய முடியும். அப்படி அந்த ஸ்டெதஸ்கோப் எடுப்பார், நாடி பிடித்து பார்ப்பார், என்ன பிரகாரம் நோய் என்று என்ன பண்ணார் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் போகிறேன், டாக்டர் நான் போகிறேன், எனக்கு வியாதியே இல்லை டாக்டர்னு சொன்னாக்கா அப்புறம் எப்படி அவர் எனக்கு உதவி செய்ய முடியும்? சுகப்படுத்த முடியாது. அதே போலத்தான் இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவர் நோக்கி 41ஆம் வசனம், இயேசு அவர் நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. அல்லேலூயா. நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் பாவிகள் இல்லை, நாங்கள் ஆபிரகாம் சந்ததி, எங்களுக்கு எந்த பாவம் சொன்னாக்கா நீங்கள் பாவிகள். ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தருளும் என்று ஆண்டவரத்தில் வந்தால் நீங்கள் பாவிகள் அல்ல, நீதிமான்கள். இவர்கள் இயேசு இடத்துல வரல, ஆனால் பாவியாக இருந்த மனிதனை பாவத்தை போக்கி கொடை திறந்த அந்த மனுஷனை பார்த்து இவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் பாவிகள். அல்லேலூயா. அதனால் யாரையும் நம்ம என்ன பண்ண, சடுதியாக யாரையும் என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் நீதிமான்கள் என்றால் நீதிமான்கள் அல்லாதவர்களுக்காக நாம் ஜெபத்தை எடுக்கலாமே தவிர அவன் பாவி என்று நாம் தீர்ப்பளிக்க நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. அவன் பாவப்பட்ட மனுஷன், அவன் பாவி என்று நம் வாயின் வார்த்தைகள் சொல்லவே கூடாது. நியாயத்திற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவன் பாவியாக இருந்து பாவம் தீர்க்கப்பட்ட மனிதனை பாவி என்று சொல்றான், அவன் தான் பாவப்பட்டவன். அல்லேலூயா. அவனுடைய கண்கள் காணுகிறபடினால அவர்களுக்கு என்ன இல்லை, மருத்துவர் தேவையில்லை. குருடன் என்று வரும்போது தான் மருத்துவர்கள் தேவை. ஆனால் நான் பாவின்னு வந்தால் தான் இயேசு தேவை. நான் பாவமே செய்யலை அப்படின்னாக்கா இயேசு தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எங்கே தூக்கி போட்டால் தெரியுமா? அல்லேலூயா. முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டார். அல்லேலூயா. ஏசாயா 34 வசனத்தை மாதிரி சொல்கிறேன், 38 வாசிக்கத்தால 38 வசனம் இருந்து, ஆண்டவனுடைய பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னாக போட்டு விட்டார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் அல்லேலூயா ஒன்றுமே இல்லை. நம் பாவத்தை எங்கே போட்டுட்டாரு? இனி அவர் திரும்பி பார்க்க போகிறது நம்ம பாவத்தை. நல்லா கவனிங்க. நாம் எல்லாம் நீதிமான்கள். இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம் எல்லோரும் நீதிமான்கள். நம்முடைய பாவங்களை கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டாராம். மிகா 7:19 சொல்லப்படுகிறது. எங்கே போட்டாரு? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். அது எடுக்க முடியாது. கடலின் ஆழத்தை கண்டுபிடிச்ச ஒருவனும் இல்லை. அப்போ தேவன் நம்முடைய பாவத்தை எங்கே போட்டுக்கிறாருன்னா சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டாரு. நல்லா கவனிக்கணும் இதெல்லாம். அது மாத்திரமில்லை, சங்கீதம் 103:12 சொல்லப்படுது, நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக வீசி எறிஞ்சிட்டார் தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரு? நம்ம பாவங்கள் நம்ம கிட்ட இருக்குதா? இல்லை. கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரமாக விசாலத்துக்கு வீசியா எரிஞ்சிட்டாரு. அந்த பாவத்தை பார்க்கக்கூடாது என்பது பாவத்தை தூக்கி முதுகு பின்னால் தூக்கி போட்டார். இப்போ நம்ம யாரு? நீதிமான்கள். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை யோசேப்புக்கு வருவோம். பாருங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது.
10ஆம் அதிகாரம் 12, 14. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமான் யோசுவா பேசுகிற சத்தத்தை தேவன் கேட்பது ஒரு வகையில் இருக்கட்டும், இயற்கைகள் கேட்டு நடுங்குகிறது. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இது மனிதனால் கூடாத காரியம். ஆனால் வார்த்தை சொல்றது விசுவாசத்தினால் உன்னால கூடும். அல்லேலூயா. இந்த மாதிரி சத்தியத்தை புரிஞ்சா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். மனிதனால் கூடாத காரியம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் மனிதனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? விசுவாசம். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்பது போல நீ விசுவாசத்தால் எல்லாம் உனக்கு கூடும் என்றார். யோசுவா சொல்றாரு, யுத்தம் நடக்குது, இஸ்ரவேல் மக்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே யுத்தத்தில் தேவன் அவர்கள் மேலே கல்மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நல்லா கவனிக்கணும். நம்ம எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்தா, உண்மையாய் வாழ்ந்தா, அல்லேலூயா, விசுவாசமாய் வாழ்ந்தா, கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காக யுத்தம் செய்வார். இஸ்ரவேல் மக்களுக்காக அந்த நாளில் யுத்தம் செய்வார் என்றால், இந்த நாள் யுத்தம் செய்யாமல் இருப்பாரா? அதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக தேவன் இறங்கி கல்மழையை பொழிய வைத்து யுத்தங்களை ஜெயிக்க வைக்கிறார் என்றால், அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சொந்த ஜனங்களாக உனக்காக உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லு கேட்ட அந்நாளை யுத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா சொல்றான். சூரியனப்பா சொல்றான், சூரியனே அல்லேலூயா. நடக்குமா? அது நடக்கிற காரியமா? தேவன் ஒருவரால் தான் கூடும், அவர் படைச்சது. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்தால் உங்களாலும் கூடும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமை சூரியனை சந்திரனை காட்டிலும் மிகவும் பெரியது. கவனிக்கணும். இதெல்லாம் நம்மோட சில வேலையில் ப்ரேயர் வைக்கிற மாரியும் இல்லையா? மேகம் கருகருன்னு வந்துடும். கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படி லேசாக தூர ஆரம்பிக்கும். அட என்ன இது மழை வந்துடுச்சு, எப்படி தான் ஜபக்கோட்டை நடத்துறதுனாக்க மழை அப்படின்னு அடிக்கும். என்னது சில பேர் என்ன அது நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என்ன இது தேவனுக்கு தெரியாதானாக்கா கண்டிப்பாக தெரியும், கை விட்டுருவார். நீ அப்படியே இருமா, அங்கேயே நீ அப்படியே பெண்ணாச்சினே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்துக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜபக்கூட்டம் வச்சுட்டோம்பா, ஜபக்கூட்டம் முடிகிற வரைக்கும் இயற்கை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. மழையே வராத நில்லுன்னு சொல்கிறோம். அப்படியே தூரிந்த அந்த மழை என்ன ஆயிடுது? அப்படியா நின்றுதா இல்லையா? அல்லேலூயா. இயற்கைகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த இயற்கையிலே கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருந்தாக்கா, உங்கள் சரீரத்தில் எதுனா பலவீனம் வந்தால்
நீங்கள் சொல்ல அதிகாரம் இருக்குதா இல்லையா? உண்மை இது, அவ்வளவு உண்மை, சத்தியம் இது. சொல்லாம தான் சொல்றாரு, பிரச்சனை மலையை போல இங்கே நோவுது, இங்கே வலிக்குது, இங்கே இது மாதிரி இருக்குது, இங்கே அப்படியே கையை வச்சு அதே சொல்லின்னுக்கிறேன் பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரச்சனை மலையை போல அங்கே அங்கே உருண்டுக்குனுக்குது அப்படியே. அப்படின்னு சொல்கிறாரு, மகனே பார்த்து பேசு, விசுவாசி என்ன பண்ணு, பேசு. இவங்க அதை பேச மாட்டாங்க, இதை தான் பேசிருப்பாங்க. இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மை இதெல்லாம். எனக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் இந்த பலிபீடத்தை சொல்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கிறது. ஆனால் என்னை ஒருபோதும் சேதப்படுத்தவில்லை. இது உண்மை, கர்த்தர் அறிவார். நான் இந்நேரம் டாக்டர் கிட்ட போயிருக்கணும், நான் இந்நேரம் பெட்டில் இருக்கணும், நாயா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? யோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம்மா. அதிசயம் செய்யணுன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் சிலத்தை அனுமதிக்கிறாரு. என் வாழ்க்கையில் பலவீனம் வருதுன்னா கர்த்தருக்கு தெரியும். இது பலவீனம் பெருசுன்னு நினச்சேனாக்கா பலவீனம் பெருசாகவே இருக்கும். அல்லேலூயா. சந்தித்து கொண்டு வருகிறேன், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே யோசுவா சொல்கிறாரு, சொன்ன மாத்திரத்திலேயே அந்த சூரியன் நடுங்குதான். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் 13, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மற்றும் சூரியன் தெரிந்தது, சந்திரன் உள்ளது, யாசேரின் புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே நின்று போச்சான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் சொன்ன வார்த்தைக்கு இயற்கைகள்லாம் கட்டுப்பட்டது. ஏன் காரணம் என்ன? யோசுவான் சத்தத்தை ஏன் கேட்டார்? யாத்ரா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வருவோம் என்றால், ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு ஆளிலே சொல்லுமா? தேவ சமூகத்தை விட்டு விலகாத ஒரு மனுஷன் யோசுவா. நம்ம தேவ சமூகத்திலே இல்லாமல் நம்ம கட்டளையிட்டா நிற்குமா? அல்லேலூயா. நம்ம சொன்னால் நடக்குமா? நிச்சயமாக. ஒரு விசுவாசி எப்படி வரும்? விசுவாசம் வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படியாக என் கண்களை திறந்தருளும். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாராம். எங்கே எல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் ஜெயம் தான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரை சார்ந்து வாழ்கிற, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அன்பு மகளே, கர்த்தருடைய மகனே, கர்த்தருடைய மகளே, உன் வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன் யோசுவா யாரு? ஏன் அவன் வார்த்தை நிறைவேற்றுகிறார்? அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகாது இருந்தானா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். நினைச்சா சமூகம் தேவை, இல்லைனாக்கா சமூகம் தேவையில்லை. ஏன்னா கவலை வந்துட்டா, ஏன்னா துக்கம் வந்துட்டா, ஏன்னா புரட்டம் வந்தா அப்போதான் ஜெபம் நிறைய இருக்கும் பாருங்க. அப்போதான் ஜெபத்தை கொண்டு தேவ சமூகத்தில் வைப்பாங்க. விலகாத ஒரு அனுபவம் வேண்டும். இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அல்லேலூயா, எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை ஒரு விசுவாசி இருக்கும் என்றால் அந்த வார்த்தையை பரலோகம் அங்கீகரிக்கும். அல்லேலூயா.
வார்த்தைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் தரித்திருங்கள். ஆகையினால் நமக்கு சோதனை இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. அதை நான் சொல்லியிருக்கேன், பாடுகள் வருவதை கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அப்பொழுது தான் தேவ சமூகத்தை கிட்டி சேருகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் கடலிலே தள்ளுண்டு போகும்படியாக நீங்கள் பேச கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் உங்கள் வாழ்க்கையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது போல உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அல்லேலூயா. தேவனால் மாத்திரம்தான் கூடும் என்பது நிச்சயம். ஆனால் பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எங்கே கிடைக்குதுன்னா தேவ சமூகத்தில் தான் கிடைக்குது. தேவ சமூகத்தை காணாமல் நாம் என்னத்தான் நம்ம வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை பொய்யாய் மாறிடும். அல்லேலூயா. நிறைவேறாது என்று சொல்கிறேன். நீங்கள் தான் தீர்க்கதரிசிகள், நீங்கள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமானவர்கள், நீங்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். அதில் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்போம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. செபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த பிதாவே, இந்த நாளுடைய வார்த்தை நல்வார்த்தை எங்களிடத்தில் புறப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். மாறாத கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். நீர் மாத்திரமாயும் படுவீராக. தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.